யூடியூப் சேனல் வீடியோஸே இல்லை. சாரி ஃபார் தட், எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். ஏன்னா என்னோட ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆனதுனால வந்து ஃபுல் எக்ஸாம்ஸ், ஆனுவல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இப்படி போயிட்டேன். ஸோ என்னால் வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணியுமே என்னால் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல. சாரி ஃபார் தட். ஆனால் இதுக்கப்புறம் ஃபன்வித்ஸனில் நீங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோனா ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன குக்கிங்னா யம்மி பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வித் ஸ்பைசி டிப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து பொட்டேட்டோ, இது வந்து 3 பிக் பொட்டேட்டோஸ் எடுத்துருக்கேன் நான். அதே மாதிரி ரைஸ் ஃப்ளார், இது வந்து 1/4 கப். அதே மாதிரி கார்ன்ஃப்ளார் 1/4 கப். இங்கே வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், garlic finely chopped, ginger finely chopped, chili flakes. இதே மாதிரி நீங்கள் ஆரிகானோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பட்டர், அதுக்கப்புறம் பாப்ரிகா பவுடர். நீங்கள் பாப்ரிகா பவுடருக்கு பதிலாக நீங்கள் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம சில்லி சட்னி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து ப்ரெப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ட்ரை சில்லிஸ் எடுத்து நம்ம வந்து சோக் பண்ணி வச்சுருக்கோம் வாட்டரில். இது வந்து நீங்கள் இது பண்ணுற கேப்பில் அது வந்து சோக்காக இருக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோவை என்ன பண்ணிக்கணும்னா வெஜ்ஜஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுக்கணும். பண்ணி வச்சுட்டதுக்கு அப்புறம் என்ன ஸ்டெப்ஸ்ன்றதை பார்க்கலாம். இப்போ பொட்டேட்டோஸ் நல்லா ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரைக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் முதல்ல ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட சேர்த்து நம்ம வந்து பாப்ரிகா பவுடர் ஆட் பண்ணிக்கப்போம். இதோட சேர்த்து நீங்கள் ஆரிகானோ இருந்துச்சுன்னா ஆரிகானோ ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம விஸ்க் வச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரைங்க்கு வந்து நம்ம பொட்டேட்டோஸை வந்து டிப் பண்ணுற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து வாட்ரு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு லம்ஸும் வந்து ஃபார்ம் ஆகிருக்கக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி லம்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிறோம். ஸோ அது ஹீட் ஆகிற கேப்பில் வந்து நம்ம பொட்டேட்டோஸ் வந்து அந்த மசாலாவில் டிப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் அப்படி நல்லா கோட்டடாக எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கோல்டன் கலரில் வந்து எல்லாம் ஃப்ரை ஆகிக்கணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற பேலன்ஸ் இருக்கிற மற்ற பொட்டேட்டோஸையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் என்ன ஸ்டெப் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிப்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்பைசி டிப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து சோக்டு ட்ரை சில்லிஸ், கார்லிக் ஃபைன்லி சாப்டு, பட்டர், சால்ட், ஜிஞ்சர் ஃபைன்லி சாப்டு, சுகர். இப்போ எப்படி நம்ம வந்து ஸ்பைசி டிப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து சோக்டு ட்ரை சில்லிஸ் எடுத்து நம்ம பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ அதை நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாட்டே பண்ணுறதுக்கு முதல்ல வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம்.
இந்த டிப் வந்து நீங்கள் இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ரை சாப்பிட்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி வந்து மோமோஸ்க்கு அந்த மாதிரி கூட நீங்கள் டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆட் போடுறதுக்கு முன்னாடி சால்ட் அண்ட் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சால்ட் அண்ட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோ வெஜ்ஜஸை வந்து நம்ம பட்டரில் வந்து சாட்டே பண்ண போகிறோம். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் கொரியாண்டர்லாம் போட்டு. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து அதுக்கு நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கணும். பிகாஸ் அப்போ தான் நல்லா அதோட ஃப்ளேவர், அந்த ஜிஞ்சர் கார்லிக் அதோட அரோமா அண்ட் ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த பொட்டேட்டோவில் வந்து உள்ளே போய் நமக்கு வந்து நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட் தரும். இப்போ கொஞ்சம் கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் வந்து நல்லா கொஞ்சம் சாட்டே ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோஸை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டரில் வந்து நல்லா அந்த பொட்டேட்டோஸ்லாம் வந்து நல்லா கோட் ஆகிடணும். இப்போ வந்து கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையோ அதை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடணும். ஓகே, சூப்பராக ரெடியாக இருக்குது. சீ திஸ் கலர் யார், அமேசிங். வாங்க சீக்கிரமாக சாப்பிட்லாம். பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வந்து டிப்போட ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எடுத்து நல்லா டிப்பில் டிப் பண்ணி டிப்பில் டிப் பண்ணி தத்துவோம். செம்மையாக இருக்குது. கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கிற பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வந்து நம்ம டேங்கியாக அந்த ஸ்வீட்னஸ் இருக்குது, டேங்கினஸ் இருக்குது, எல்லாம் கலந்து அந்த ஒரு டிப்போடு வந்து நம்ம டிப் பண்ணி சாப்பிடும்போது பயங்கரமாக இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் யூ லைக். இதை ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம ஃபன்வித்சானோட இன்ஸ்டா ஐடி இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். நம்மளை பார்த்து ட்ரை பண்ணியிருக்காங்க எந்த ஒரு நல்ல மனுஷங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸ்லி நல்லாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ, டாடா, பை பை.